வியூவர்ஸ், இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் வித்தியாசமானவர். அவர் பல பெண்களுக்கு உதாரணம், அது ஒரு ரோல் மாடலாகவே இருக்கிறார். தன்னை ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு தினோமே எக்ஸசைஸ் செய்வார். மற்றும் கிரியேட்டிவாகவும் இருக்கணும்னு நிறைய துணிகளை வாங்கி அதை டிசைன் செய்து தைச்சு வருகிறார். அவர்தான் ஸ்ரீபிரியா சுவாமிநாதன். வாருங்கள் அவரை பார்ப்போம். அதாவது நீங்க பலவிதமான துணிகளை வாங்கி அதை டிசைன் பண்ணி தைக்கிறீங்க. நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, அதுவும் போஸ்ட் கிராஜுவேட் இன் கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு எப்படி இந்த லைன்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்து வெல் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் போட்டுங்கிறது ஐ கேன் ஈவன் சே இட்ஸ் அ பேஷன். ஸோ ஆல் அலாங் என்ன ஆகிடும், நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன் இருக்கிறது கஷ்டம். ஸோ இட் இஸ் சரி, நமக்கு டிசைன் பிடிச்சிருக்கா, சரி நமக்கு பிடிச்ச பேட்டர்ன் இல்லையா, பரவாயில்லன்னு இஸ் ஆல்வேஸ் பீன் அ காம்ப்ரமைஸ் ரைட் த்ரூ. இந்த கோவிட் வந்த போது என்னாச்சு, நிறைய டைம் கையில் இருந்தது. ஸோ எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கலன்னு குறை சொல்கிறதுக்கு பதிலாக why don't I start making dresses myself? நானே தைச்சா என்னங்கிற முடிவுக்கு வந்தேன். அப்புறம் இருந்த துணி, வீட்டில் இருந்த all pieces of clothes I wanted to put together and make the clothes that I really want. யூடியூப்ல I must credit என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரைட் ஃப்ரம் how to thread your sewing machineலேருந்து ஆரம்பிச்சு எப்படி ஒரு நெக்கை ஃபினிஷ் பண்ணணும், கட்டிங் மட்டும் இல்லை, எல்லா குட்டி nuances எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அண்ட் சப்போஸிங் ஒரு பர்சன் கொடுக்குற யூடியூப்ல நமக்கு புரியலன்னா யூ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். And when you another thing I want to add, when you are trying to learn in YouTube, please follow the same person. ஒரே அவரோட சொல்ற மெத்தடாலஜி நமக்கு புரிஞ்சா ப்ளீஸ் ஃபாலோ த சேம் பர்சன். 5-6 யூடியூபர்ஸை பார்த்தோன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு 2 பேர் நமக்கு ஸ்டாண்டர்டாக பிடிச்சா அவளோட வீடியோவை திருப்பி பார்த்தா யூ வில் பி ஏபிள் டு லேர்ன். தட் இஸ் ஹவ் ஐ லேர்ன்ட். அண்ட் டுடே ஐ எம் சூயிங் க்ளோத்ஸ் நாட் ஓன்லி ஃபார் மை செல்ஃப், ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், for my family, for my grandchildren, and I'm very happy about it. என்ன மாதிரி டிசைன்லாம் பண்ணுறீங்க? எந்த மாதிரி க்ளோத்ஸ் எல்லாம் தைக்கிறீங்க? நான் சல்வார், ஆல் சைட்ஸ் ஆஃப் குர்த்தீஸ், அதுக்கப்புறம் என்னோட கிராண்ட்-சில்ட்ரன் தைக்கணுங்கிறதுனால ஃப்ராக்ஸ், ப்ளவுசஸ் அண்ட் வெஸ்டர்ன் கார்மெண்ட்ஸ். இதுதான் the things that I right now have learnt and I can confidently say இதெல்லாம் நான் தைப்பேன்னு சொல்ல முடியும், சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சல்வார் செட்ஸ், அப்புறம் குர்த்தி, பிளவுசஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாமே நீங்க தைக்கிறீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோவும் இருக்கு. ஸோ நீங்க யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? எஸ், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம கற்றுண்டது மற்றவங்களுக்கு கற்று தரணும். ஸோ சில பேர் எனக்கு ஃபோனில் கேட்பாங்க, எப்படி இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் இது ஏன் இப்படி போகிறதுன்னு. ஆல் தோஸ் பீப்புள் ஐ கைட். இல்லை எனக்கு ஒரு துணி கொண்டு வரணும், எனக்கு கட் பண்ணி எப்படி தைக்கணும்னு ஓரியன்ட் பண்ணணும்னாலும் ஆல்வேஸ் தே மோஸ்ட் வெல்கம். இட்ஸ் ஜஸ்ட் தட் எனக்கு டைம் அவ்வளோ இல்லாதனால ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாக்க எனி டைம் my free time I'm willing to teach people and I don't want any charges, because the next question is would it cost them money? So it will be done free of cost. இப்போ ஜென்ரலி இப்போ எல்லாருக்குமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அதனால் அவங்க ஃபேஷனபிளாக எல்லாருமே இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸும் நிறைய வந்திருக்கு. நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு 2 பார்ட் இருக்குது. ஒன்று இன்வெஸ்டிங் ஆன் டூல்ஸ். எது நமக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுற வேலையை எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண ஹெல்ப் பண்ணுமோ அதை பார்த்து வாங்கணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், திஸ் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் சிசர்ஸ் ஐ யூஸ் தீஸ். இது எலக்ட்ரிக் சிசர்ஸ் அண்ட் திஸ் இஸ் அ கட்டர் அண்ட் தீஸ் ஆர் வெயிட்ஸ் ஃபார் த ஃபேப்ரிக். நம்ம ரொம்ப மெல்லிஸ் துணியெல்லாம் வைக்கும்போது இது இன்ஃபேக்ட் ஜிம்லேருந்து எடுத்துன்னு வந்தது. ஸோ இதெல்லாம் வெயிட்டை வைக்கணும் ஸோ தட் யுவர் க்ளோத்ஸ் டோன்ட் ஃப்ளை. அண்ட் தீஸ் ஆர் called seam guides, which I again saw it in YouTube video. So எப்படி நம்ம தையல் கோணையாக போகாமல் லைனாக தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ these things are available. நூல் கோக்கிறதுக்கு இது these are the few things that I'm showing you, because நான் அது சொல்லிட்டா நீங்கள் ஒரு தனி வீடியோ அதுக்கே பண்ணணும். And these are soft pastels.
which are used by artists. So this I am starting to use for marking my clothes. So having spoken about the accessories, just like a good dressmaker oda first trait to be innovative, to be creative. நான் கத்துண்டதே அதே மாதிரி தெப்பேன்னு இல்லாம இதுல இதை கம்பைன் பண்ணா இது இப்படி இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தாதான் நீங்க குவாலிஃபையே ஆறீங்க ட்ரெஸ் மேக்கரா ஆகிறதுக்கு. ஸோ சச் பீங் த கேஸ் பீப்புள் கம் அப் டு ஓ நீ போட்டுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கே இது எப்படி பண்ணேன்னு. சம்டைம்ஸ் ஸ்கிராப் ஃபேப்ரிக் சில இதில் 5-6 துணியில் மிச்சம் இருக்கிறதுலாம் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரெஸ் தைப்பேன். இட் வில் கம் அவுட். இட் இஸ் த கிரியேட்டிவிட்டி ஆஃப் த பர்சன். இது நான் எங்கேயான பேட்டர்னை போய் எங்கேயான அப்டேட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் யோர் தாட், யோர் கிரியேஷன். ஸோ அது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அப்டேட் ஆகிடும். அண்ட் பீப்புள் வில் லுக் அப் அண்ட் ஆஸ்க் இதே மாதிரி எனக்கு வேணுங்கிற கேள்வியும் வரும். துணிகளை வாங்கி அதை டிசைன் பண்ணி தைக்கிறதுல இருக்கும் சவால்கள் என்ன? நீங்க சொன்ன துணி வாங்கின்னு அந்த அண்டர்லைன் வாங்கி நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப்ல பார்த்து பண்ணும்போது வீட்டில் இருக்கிற பழைய துணி, யூஸ் பண்ணாத சாரீஸ் அதெல்லாம் எடுத்து தைச்சாக்க அதே ஒரு அலட்சியம் வரும். பழைய துணி தானே எப்படி வேணா தைக்கலான்னு. ஸோ புது துணியை வாங்கினா நம்மளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைப்போம். ரெண்டாவது, நான் வீடியோ பார்த்தேன் உடனே தைக்க ஆரம்பித்தேன் இந்த மாதிரி அவுட்புட் வந்ததுன்னு சொல்லவே இல்லை. அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்ங்கிறது நோ பெட்டர் தேன் ஸ்டூயிங். ஸோ எடுத்த உடனே பர்ஃபெக்டாக வராது. சில இடத்துல நமக்கு பிரச்சனை. நம்ம பெயின் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் போட்டு ஒரு 2-3 தடவை தைச்சு அதை கரெக்ட் பண்ணினாதான் நமக்கு அது சரியாக வரும். ஸோ அந்த பொறுமை வேணும். தட் பீங் பேஷண்ட் and stitching new clothes are the 2 challenges in my viewpoint that anybody will encounter. ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், வீட்டிலேயே ஜிம் வச்சிருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு. ஸோ எக்ஸசைஸ் இஸ் an integral part of my life. கோவிட் டயத்தில் என்ன ஆயிடுத்து, எங்கேயுமே போக முடியல. ஸோ மேக்ஸிமம் ஒரு வாக் போகலாம், அவ்வளோதான். ஸோ அதனால எனக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட்லாம் ஒன்றுன்னா வாங்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஜிம்மா செட் பண்ணிட்டேன். தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஹவு திஸ் பர்சனல் ஜிம் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உங்களோட ஜிம்ல என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? என்னை பொறுத்த முடியும் இந்த ஜிம்ல கார்டியோக்கு ஒரு ட்ரெட்மில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ரிகம்பெண்ட் சைக்கிள் வச்சுருக்கேன். ஸோ தீஸ் ஃபார் மை கார்டியோ ஆக்டிவிட்டி. ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர். அந்த ஃபங்க்ஷனல் ட்ரெய்னரில் ஐ கேன் work out my entire body. I will in fact இந்த சார்ட்டை காட்டுறேன் என்னெல்லாம் பார்ட்டை யூஸ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் I have one thing that I pride about is an adjustable dumbbell which can move from 2.5 கிலோலேருந்து 24 கிலோ வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் leg workout is very very important. So I have a leg curl and a leg extension equipment. Other than that the rest is only through free weights that I do. நீங்கள் ஏதோ சார்ட் காட்டுறேன்னீங்க, அந்த சார்ட்டை காட்டுங்க, அதுக்கப்புறம் அதன் உபயோகத்தையும் எங்களுக்கு சொல்லுங்க. ஜிம்மில் நிறைய சார்ட் வச்சுருக்கேன். சே பார்பெல் ஒர்க் அவுட்னா என்ன, டம்பல் ஒர்க் அவுட்னா என்ன, அப்பர் பாடிக்கு என்ன, லோவர் பாடிக்கு என்ன. பட் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். இந்த ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஃபங்க்ஷனல் ட்ரெய்னர். இதில் வந்து உங்களுக்கு செஸ்ட்டு, பேக்கு, ஷோல்டர், ஆர்ம், கோர், லோவர் பாடி எல்லாமே உங்களுக்கு இது ஒன்று இருந்தால் அத்தனையும் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் எக்யூப்மெண்ட் அண்ட் வித் அ ஃபியூ அக்சசரிஸ் லைக் தட் ஐ ஹேவ் ஹியர். இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாரு. தீஸ் ஆர் த ஃபியூ ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் அக்சசரிஸ். இதை வச்சு ஃபுல் பாடிக்கு ஒரு எல் ஷேப் ஸ்பேஸ் மட்டும் இருந்தால் போதும், அத்தனையும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் எக்யூப்மெண்ட் and this is the chart that I am talking to you about. அது நிறைய இருக்கு, பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா என்னெல்லாம் பண்ணணுங்கிறது will guide you. ஜிம்மை நீங்கள் மாத்திரம் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வெளியிலேருந்து வரவங்களுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ண விடுறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி I have extended my invitation to all my friends to come and work out. பட் இது வரைக்கும் other than 1 or 2 strange occasion யாரும் வந்து யூஸ் பண்ணது இல்லை. யூஸ் பண்ணுறது பற்றி ஒன்று இருக்கிறதோட போஸ்டர். நான் வந்து ஒரு 20 வருஷமாக ஒர்க் அவுட் ரெகுலராக பண்ணுறேன். ஸோ ஒரு டெட் லிஃப்ட்னா எப்படி பண்ணணும், ஒரு ஸ்குவாட்னா வெறும் ஸ்குவாட்டை எப்படி பண்ணணும், கரெக்டான ஸ்டான்ஸ் ரொம்ப முக்கியம், ஃபார்ம் ரொம்ப முக்கியம்.
ஸோ ஒரு கப்பல் யாருக்காலும் எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் ஒரு பயம் இருக்கும், நம்ம தப்பா பண்ணிட்டா உங்களுக்கு அதில் வர பெனிஃபிட்டோட ஹார்ம் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா மினிமம் என்னெல்லாம் வச்சுட்டா ஒரு வீட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியும்னா ஐ கேன் ஆல்வேஸ் கைட். ஸோ தட் they can fix up and come over. I'm always around to help them, to teach them the form and to also tell them what they need to keep to have a personal gym at home. நீங்க வந்து நிறைய துணிகளை வாங்கி டிசைன் பண்ணி தைக்கிறீங்க. அதை தவிர நீங்க வந்து ஒரு பர்சனல் ஜிம்மும் வச்சுட்டு இருக்கீங்க. தினம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம், திருப்தி, இதை வந்து எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்விங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. எனி ஒர்க் ரெப்பிட்டேட்டிவாக பண்ணினா, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணினா இட்ஸ் மெடிடேட்டிவ். ஸோ 2 hours that I spend every evening designing or stitching, it is really a meditative session, a meditation session that I can say. ரொம்ப மனசுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. And they say healthy mind and in a healthy body. So my body has to be fit. So I'm ready to go. இப்போ வா இது பண்ணலாம்னா உடனே வா, இப்போ சொல்றீங்களா வாங்கங்கிற மாதிரி இருக்கிற ஒரு அஜிலிட்டி கொடுக்கறது இந்த ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விமென் ஹூ ஆர் போஸ்ட் 45 years ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், மசில் லாக்ஸ் ஆகுது, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கவுண்டர் பண்ணணும்னா எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ தட் வே ஐ எம் physically one place keeps me physically active, the other is stimulating for my mind. So I enjoy spending my evening between these two spaces. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஸ்ரீபிரியா அவர்கள் அதாவது சமயத்தை எவ்வளவு உபயோகமாக கழிக்கலாம் என்று கூறினார். அதாவது நமக்கு ஆரோக்கியம் முக்கியம், அதனால் தினமும் நாம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும் மற்றும் கிரியேட்டிவாகவும் செய்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று கூறினார். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.